வில்லேஜ் லவ்வர்ஸ் நட்புகளுக்கு நண்பான வணக்கம். சிறியதொரு இடைவேளைக்கு பின் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைக்கு நாங்கள் ஒரு மூலிகை சமையல் தான் செய்ய போகிறோம். அதில் குறிஞ்சா களி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுதான் பாருங்கள் குறிஞ்சா இலைகள். இந்த குறிஞ்சா இலைகளில் இருந்து நாங்கள் குறிஞ்சா புட்டு செய்கிற வீடியோண்டு பார்த்துருந்தோம் முதல்ல. இப்போ நாங்கள் குறிஞ்சா களி செய்கிறோம். குறிஞ்சா களி செய்கிறதுக்கு எங்களுக்கு தேங்காய் பால் தேவை. அதுக்காக வேண்டி நான் ஒரு பாதி அளவு தேங்காய் மூடி எடுத்து அதை திருவி தேங்காய் பூ எடுத்துருக்குறேன். இப்போ அந்த தேங்காய் பூவை நாங்கள் எடுத்து அதோட பாலை பிரிச்செடுக்கணும். முதலாம் பால் வேறையாகவும் ரெண்டாம் மூன்றாம் பால் வேறையாகவும் முதல்ல பிரிச்செடுப்போம். இந்த மாதிரி ஒரு மிக்சி கப்பில் நீங்கள் தேங்காய் பூவை போட்டு சிறிதளவு தண்ணியும் விட்டு மிக்சியில் நல்லா கிரைண்ட் பண்ணி வடித்து முதல் பாலையும் திரும்பவும் அந்த பூவை எடுத்து போட்டு திரும்பவும் நீங்கள் தண்ணி விட்டு அடித்து ரெண்டாம் மூன்றாம் பாலையும் எடுத்துக்கொள்ளுங்க. முன்னைய காலங்களில் பார்த்தீங்கன்னு சொன்னால் தேங்காய் பூவை இந்த மாதிரி புளிஞ்சு எடுத்து தான் பாலை இப்படி வடிகட்டி எடுத்து பயன்படுத்துகிறவ. இப்போ பழைய அந்த முறைகளை நாங்கள் மறக்கக்கூடாதுன்றதுக்காக நான் உங்களுக்கு செய்து காட்டியிருக்கிறேன். நீங்களும் பார்த்து பழைய நினைவுகளை மீட்டிக்கொள்ளலாம். இப்போ இந்த களி செய்கிறதுக்கு நான் 15 குறிஞ்சா இலைகள் எடுத்திருக்கிறேன். இப்போ இந்த குறிஞ்சா இலைகளில் இருந்து நாங்கள் சாறு எடுக்க வேணும். களிக்கு சாறு விட்டு தான் செய்ய போகிறோம். இப்போ மிக்சியில் இந்த இலைகளை போட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு முதல்ல சாறை பிரிச்செடுப்போம். இப்போ பாருங்கள் இலைகள் எல்லாம் நல்லா அடிபட்டு சாறு வந்திருக்கு. இப்போ இந்த சாறை நாங்கள் வடிச்செடுத்து வச்சுக்கொள்ளுவோம். இப்போ குறிஞ்சா களிக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்ப்போம். 1 கப் வறுத்த அரிசிமா இருக்குது. அதே நேரம் 1/2 கப் வறுத்த உளுத்தம்மா. இதில் 1/4 கப் குறிஞ்சா இலை சாறு. இதில் 1.5 கப் அளவு ரெண்டாம் மூன்றாம் பால் எடுத்திருக்கு. அதே மாதிரி 1 கப் அளவு திக்கான முதலாம் தேங்காய் பாலும் எடுத்திருக்கிறேன். அதோடு பனங்கருப்பட்டி எடுத்திருக்கு. பனங்கருப்பட்டி நல்ல சத்தானதும் நல்ல ருசியானதுமே இருக்கும் இந்த குறிஞ்சா களிக்கு. அதோடு 1 கப் தண்ணியும் ஒரு பிஞ்ச் அளவு சால்ட்டும் எடுத்திருக்கு. இப்போ எப்படி குறிஞ்சா களி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. குறிஞ்சா களி கிண்டுறதுக்கு தேவையான அளவு பாத்திரம் எடுத்து அதுக்குள்ளே இந்த வறுத்த அரிசிமா வறுத்த உளுத்தம்மா அதே நேரம் ரெண்டாம் மூன்றாம் தேங்காய் பால் எல்லாம் சேர்த்து முதல்ல நல்லா கலக்க வேணும். இப்படி கலக்கக்குள்ளே அதோடையே இந்த குறிஞ்சா சாறையும் சேர்த்து கொள்ளுங்க. கட்டியல் எதுவும் இல்லாமல் நல்லா கரைச்சி இந்த மாதிரி எடுத்துக்கொள்ளுங்க. அதோட உருத்தி எடுத்த பனங்கருப்பட்டியையும் இந்த மாதிரி சேர்த்து எல்லாத்தையும் நல்லா கரைச்சி எடுத்து ஒரு அடுப்பில் வச்சு தொடர்ந்து கைவிடாமல் இந்த மாதிரி கிளற வேணும். அதோட 1/8 டீஸ்பூன் அளவுக்கு சால்ட்டு போட்டால் காணும். அது ஒரு அந்த இனிப்பு அந்த டேஸ்ட்டை கொஞ்சம் நடுநிலைப்படுத்துறதுக்கு தான் இந்த சால்ட்டு சேர்க்குறது. இப்போ இந்த மாதிரி கை விடாமல் நல்லா கிண்டி எடுங்க. அப்போ தான் கட்டிப்படாமல் வரும். இந்த மாதிரி கிளற இப்படியே கொண்டிருக்கும். நல்ல க்ரீன் கலராக இது வரும். நாங்கள் பனம் கருப்பட்டி சேர்த்துனாங்க. அது கொஞ்சம் டார்க் ப்ரௌன் கலரில் இருந்ததால் தான் கலர் கொஞ்சம் இந்த மாதிரி இருக்குது. இதோட முக்கியமானது நல்லெண்ணெய். இது 1/4 கப் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கொள்ளுங்க. நல்லெண்ணெயில் இருக்கிற சத்துக்கள் எல்லாம் இப்படி ஒன்று சேரக்குள்ளே எங்களுக்கு நல்ல ஒரு சத்துள்ள உளுத்தங்களி கிடைக்கும். இதில் நாங்கள் குறிஞ்சா சேர்த்துருக்குறோம், உளுத்தம்மா சேர்த்துருக்குறோம், நல்லெண்ணெய் சேர்த்துருக்குறோம். இப்போ இதோட பெனிஃபிட் எல்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இது எல்லா சத்துமே மாதவிடாய் காலங்களில் பெண்களுக்கு தேவைப்படுற சத்துக்களாகவும் அதே நேரம் பூப்படைந்த பெண்களுக்கு தேவைப்படுற சத்துக்களாகவும் தான் இருக்குது. இந்த நல்லெண்ணெய் சேர்த்ததால் நல்ல ஒரு சுவையும் கிடைக்கும். இப்படி கிளறிக்கொண்டு இருக்கக்குள்ளேயே நல்ல ஒரு வாசனையும் வரும். அது உங்களுக்கு செய்யக்குள்ளே விளங்கும். இந்த மாதிரி இப்படி குமுளியல் வரும். அப்போ இது வெந்துட்டுன்னு அர்த்தம். இப்போ எங்களுக்கு நீங்கள் கிளறைக்குள்ளே கொஞ்சம் தண்ணி தேவைப்பட்டால் தண்ணியும் சேர்த்து கொள்ளலாம். இப்போ பாருங்கள், இப்போ நல்ல பதத்துக்கு கிண்டி வந்துட்டு இப்போ குறிஞ்சா களி ரெடி ஆகிட்டுது. அதோட வாசனையும் நல்ல அமோகமாக இருக்குது. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி ஒரு கப்பில் போட்டு எடுத்தால் குறிஞ்சா களி ரெடி.
இதோட சுவையும் மணமும் அருமையாக இருக்கும். இதுக்கு நாங்கள் முதல்ல எடுத்து வச்ச அந்த திக்கான தேங்காய் பாலை மேலே ஊற்றி அப்படியே சாப்பிட வேண்டியதுதான். இதோட சுவையும் அந்த மாதிரி இருக்கும். நீங்கள் சாப்பிட்டு பார்த்தா திரும்ப திரும்ப சாப்பிட சொல்லும். இதே மாதிரி குறிஞ்சா புட்டு எப்படி செய்கிறேன்னு சொல்லி நான் வீடியோ போட்டிருக்கிறேன். அதோட லிங்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போடுறேன், நீங்கள் அங்கே போய் பாருங்கள். இல்லாட்டி மேலே கிளிக் பண்ணி நீங்கள் பார்த்து தெரிஞ்சு கொள்ளலாம். சரி நண்பர்களே, இந்த வீடியோவை இத்துடன் முடிக்கிறேன். எனது வீடியோக்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணுமென்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணி, லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணவும் மறக்காதீங்க. மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை நான் உங்கள் ரஸ்னா. நன்றி, வணக்கம்.